பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11 ஜூலை 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஹெட்லைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியுரிமை ஆவணமாக ஆதார் குடும்ப அட்டை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். எதுக்காக அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல, அதாவது பீகாரில் தீவிர திருத்த பணி மேற்கொள்கிறாங்க தேர்தல் ஆணையம். சரியா, அந்த வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி மேற்கொள்கிறாங்க 2003 வருஷத்துக்கு அப்புறம். சரியா, இந்த இது கேஸ் போட்டிருந்தாங்க எதிர்கட்சிகள்லாம். இது நீங்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணுறீங்க, நிறையா பேரால் சப்மிட் பண்ண முடியாது டாக்குமெண்ட்ஸை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஆதார் குடும்ப அட்டை இது பேசிக்கானதான். இதை நீங்கள் இதை ஒரு இதாக எடுத்துக்கணும், ஒரு ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க வாக்காளர் பட்டியலை அவங்க பேர் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. சரியா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் திரும்ப வரும். என்ன அப்படின்னா, தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் எங்கே இப்போ மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னா, பீகாரில் 2003 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 22 வருஷத்துக்கு அப்புறம் மேற்கொள்ள போகிறாங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்து வேறு இந்ததுப்பா, அதாவது வன மேய்ச்சல் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதான் வன உரிமை அங்கீகார சட்டம் எப்போ அப்படின்னா 2006 இதுபடி மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது வன உரிமை அங்கீகார சட்டம் எப்போ அப்படின்னா 2006பா. சேர்த்தாப்புல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விண்ணப்பம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, மொத்தம் அதாவது 13 துறைகளில் 43 சேவைகள் எங்கே அப்படின்னா சிட்டியில், நகர்ப்புற பகுதிகளில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் மூலியமாக மொத்தம் 13 துறைகள் மூலியமாக 43 சேவைகள் நகர்ப்புறங்கள்லையும், 15 துறைகள் மூலியமாக 46 சேவைகள் ஊரக பகுதிகள்லையும் வழங்க போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். சரியா, சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா 13 துறைகள் 43 சேவைகள், கிராமப்புறங்கள் சைடு பார்த்தீங்கன்னா 15 துறைகள் 46 சேவைகள். சரியாப்பா, ரைட், ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது, அதான் பேப்பர்லாம் அடிச்சு பறக்குதுப்பா. ரைட், ஓகே. வேறு அதாவது மொத்தம் 7.5 மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கியிருக்காங்க. சரியாப்பா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா இதுதான். சரியா, அதாவது 70 வயதை தாண்டியவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா, 70 வயதுக்கு மேற்பட்டவங்க ஒருத்தவங்க ரேஷன் பொருள் வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப செப்டம்பர் 28 தேர்வு டிஆர்பி அறிவிச்சிருக்காங்கப்பா. இதுவும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, யாரும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க, பிஜிடிஆர்பி. ஓகேவாப்பா, ரைட். அடுத்து நம்ம திரும்ப கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஆக்சியம் 4 AXIOM. சரியா, ஒரு சிலரில் ஆக்சியம் 4 திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 விண்வெளி வீரர்கள் போயிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவரும் போயிருக்காரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதான் திரும்ப பார்க்க வேண்டியது. இவங்க போன ராக்கெட் என்ன அப்படின்னா ஃபால்கான் 9 ராக்கெட்டு. அதே மாதிரி விண்கலம் என்ன அப்படின்னா டிராகன் விண்கலம். சரியா, அதாவது ஸ்பேஸ்ஷிப் என்ன அப்படின்னா டிராகன் ஸ்பேஸ்ஷிப்பு, ராக்கெட் என்ன அப்படின்னா ஃபால்கான் 9 ராக்கெட்டு. சரியாப்பா, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுப்பா என்ன அப்படின்னா எல்ஐசி பங்குகளை விற்கிறதுக்கு அரசு முடிவு பண்ணியிருக்காங்களாம். கொஞ்சம் திகிலான விஷயந்தான். எல்லாமே ஒரு 10% பங்குகளை விற்கிறதுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, முதலீட்டு விலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது எல்ஐசியில். என்ன அப்படின்னா ஏற்கனவே 3.5% விற்றுட்டாங்க. சரியா, பப்ளிக்கில் கொடுத்துட்டாங்க. 96.5% பங்குகள் தான் அரசுக்கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னா கூடுதலாக 6.5% பங்குகளை மறுபடியும் விற்க போகிறாங்க. 2027 மே 16 10% எல்ஐசி பங்குகள் பப்ளிக்காக, அதாவது விற்பனை செய்யப்படும், அது ஷேர்ஸ் விற்பனை செய்யப்படும் கவர்மெண்ட்டு இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த 3.5% ஷேர்ஸ் விற்பனை பண்ணதுக்கே கவர்மெண்ட்டுக்கு 21 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கான். 21 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு முதலீட்டு விலக்கத்தால். இப்போ கூடுதலாக என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டார்ஸை இப்படி முதலீட்டு விலக்கம் மூலியமாக ப்ரைவேட்டு கொடுக்குறது எந்த அளவு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, ரைட், ஓகே. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியப்பா. என்ன அப்படின்னா அமெரிக்க
இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் அது யார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா மத்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலப்பா. இது ரொம்ப முக்கியம் சரியா. அப்போது அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் வந்து யார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா மத்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் சரியா. ரைட் ஓகே. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா டெண்டுல்கர் நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல அவரோட இதை வந்துட்டு அதாவது பெயிண்டிங்கை எம்சிசி அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்களாம்ப்பா. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லண்டனில் லார்ட்ஸ் மைதானத்தில் எம்சிசி அருங்காட்சியகம் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஃபோட்டோ தான் கௌரவமாக வைப்பாங்க சரிங்களா. முக்கியமான ஃபோட்டோஸ் அவங்களோட பெயிண்டிங்ஸ் தான் கௌரவமாக வைப்பாங்க. அந்த எம்சிசி அருங்காட்சியகத்தில் இப்போ ரீசெண்டாக யாரோட படம் வந்து ஓவியமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரோட படம் வந்து ஓவியமாக வைக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த எம்சிசி அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்கலாம். எங்கே இந்த எம்சிசி அருங்காட்சியகம் இருக்குன்னு கேட்கலாம். லண்டன் லார்ட்ஸ் மைதானம் யார் பெயிண்டிங்கை வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். சச்சின் டெண்டுல்கரோட பெயிண்டிங்கை வச்சுருக்காங்கப்பா. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா T20 மகளிர் அணியில் வந்து இந்திய மகளிர் அணி வந்து ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வெளிநாட்டு மண்ணில் அதாவது இங்கிலாந்தில் இன்ன வரையும் ஒரு சீரீஸ் வந்து ஜெயிச்சது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் 3-1 அப்படின்ற கணக்கில் சீரீஸ் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான்ப்பா. அதாவது கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். அப்போது பெண்கள் கிரிக்கெட் அணியோட T20 கேப்டன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர்ப்பா. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்மிருதி மந்தனா அவங்கள தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சரியா. ஏன்னா ரீசெண்டாக ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்துலேயும் அவங்க ஃபோட்டோ போட்டு பிரபலப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்ஷனில் ஸ்மிருதி மந்தனா வச்சா அவங்கள டிக் பண்ணிடக்கூடாது. நம்ம பெண்கள் அணியோட கேப்டன் கிரிக்கெட் அணியோட கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர்ப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. நேற்று பார்த்த அதே தான் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தமிழ்நாட்டில் நடக்குதுப்பா. முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது சரியா. ரைட்டு ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைப்பா. இவ்வளோ தான் முடிஞ்சு. இந்த ஹூதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க யார் அப்படின்னா ஈரான் சப்போர்ட்டர்ஸ். இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக நிறையா வேலை பார்க்குறவங்க. ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறைமுகமாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எதுவும் இதில் இல்லை சரியா. ரைட்டு வேறு எதுவும் இல்லைப்பா. எல்லாமே முடிஞ்சு. நாளைக்கு நல்லபடியாக குரூப் அதாவது நாளைக்குன்னு சொல்லக்கூடாது இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை பார்த்துட்ருக்கப்ப உங்களுக்கு நீங்கள் மேபி குரூப் 4 எழுத போயிட்டுருக்கலாம் இல்லை குரூப் 4 எழுதி முடிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக அமையும் சரிங்களா. நல்லபடியாக குரூப் 4 எழுதுங்க. முடிச்சுட்டு அப்படியே குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு படிக்க உட்காந்துருங்க. கொஞ்சம் ஒரு 3-4 நாள் ரெஸ்ட் விட்டோம் அப்படின்னா திரும்ப புக் எடுக்கிறது சிரமம். அதனால் ஒரு 12ஆம் தேதி முடியுதா மதியத்துக்கு மேலே நல்லா ஒரு ரெஸ்ட்டை போட்டுருங்க. தூக்கத்தை போடுங்க. ஏதாச்சும் படத்துக்கு கூட போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு 13ஆம் தேதி நான் ஷெட்யூலில் அனுப்பிடுறேன். அப்படியே படிக்க உட்காந்துருங்க. 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆரம்பிக்குது நம்ம இதில். டெலகிராம் லிங்க் நம்ம டெலகிராமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டினும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ அந்த டீட்டெயில் வீடியோ கொஸ்டினுக்கான டீட்டெயில் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவோம். நல்லபடியாக படித்து ப்ரிலிம்ஸும் சேர்த்தாப்பில் கிளியர் பண்ணிடுவோம் சரியாப்பா. குரூப் 4 வேலையும் கையில் இருக்கணும். கூடுதலாக ப்ரிலிம்ஸும் நம்ம அடித்து கையில் வச்சுக்கணும். சரி ரைட்டுப்பா. நன்றிப்பா. தேங்க்யூ.